ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிற வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அடுத்த வார்த்தை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்களிலே உனக்கு சேராதற்கு முன்னும். 2 வார்த்தை. இந்த செய்தியுடைய தலைப்பிடம் என்றால் த மைண்ட் ஆஃப் த யூத். ஒரு வாலிபனுடைய எண்ணங்கள், ஒரு வாலிபனின் சிந்தைகள், ஒரு வாலிபனின் நோக்கங்கள். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அன்பானுள்ள, இளமை பருவம் என்பது தேவன் தந்த ஒரு வாய்ப்பு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூத் இஸ் an opportunity. இது தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வித் கிரைஸ்ட் இஸ் a reality. அது ஆண்டவரோடு சேர்ந்து வாழும் போது அது மிகப்பெரிய பயனை தருகிறது. இந்த நாளிலே ஒரு 3 குறிப்புகளை உங்களுடன் நான் பேசும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, அதாவது ஏன் ஆண்டவரை நினைவு கூற வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ வாலிப பிராயத்தில உன் சிருஷ்டிகரை நினை. இந்த செய்தி என்னவென்றால், why should I remember by the Creator? ஏன் ஆண்டவரை நினைவு கூற வேண்டும்? என் முதல் குறிப்பு நம்பர் 1, அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறது பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3:11. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இது தமிழ்ல வித்தியாசமா இருக்குது. ஆங்கிலத்திலே God has set the eternity in their hearts. தமிழ் விதத்திலே உலகத்தையும் உள்ளத்துல வைத்திருக்கிறார். அது தவறு. உலகத்திலே தேவன் உலகத்தை உள்ளத்துல வைத்திருந்தால் அவன் உலக மனிதனாய் இருப்பான். ஆனால் திருமறை சொல்லுகிறது God set the eternity. இதை ஆங்கிலத்தில் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குமானால் God set the eternity. அவனுடைய உள்ளத்துல நித்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ நினை. என்னுடைய முதல் குறிப்பு, திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த 3:11, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அறிவு பெருத்த உலகத்துல வாழ்கிறோம். எங்க பார்த்தாலும் விஞ்ஞானத்தின் பெருக்கம், எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் வளர்ந்திருக்கிறார்கள். விஞ்ஞானத்திலே, தொழில்நுட்ப துறையிலே அந்த நாட்களை விட இந்த நாட்களிலே அபார வளர்ச்சி. ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இந்த மொபைல் எப்படி பயன்படுத்துவது என்று தெரிகிறது. அது இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் சிறு பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதை டவுன்லோட் பண்றதிலிருந்து, அதை அப்லோட் பண்றதிலிருந்து, இன்னும் அநேக காரியங்களை இருக்கிற ஒவ்வொரு ஆப்பையும் அவர்கள் துல்லியமாய் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இன்றைய உலகம் வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமறை சொல்லுகிறது அந்த வார்த்தை, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, முதலாவது மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், மனிதன் நிலையற்றவன். எனவே ஆண்டு சொல்லுகிறார், நீ உன் சிருஷ்டிகளை நினை. ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, மனிதனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. Man as a spirit, man as a soul, man as a body. அதாவது தேவன் சொல்லுகிறார், இவை எல்லாமே ஒரு காலத்துல சரீரம் அழிந்து போகும், ஆனால் அழியாத ஒன்று ஆத்துமா. என்னுடைய குறிப்பு என்னவென்றால், அதாவது ஏன் ஆண்டு நினைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உன் உள்ளத்திலே நித்தியத்தை வைத்திருக்கிறார். You are a spirit being. அன்பானவர்களே, வெறும் சரீரம் மட்டுமல்ல, you are a spirit being. வாசிக்க கேளுங்கள். அதுலதான் அவன் உள்ளத்திலே நித்தியத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 12:7, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அனைவருக்கு புரியவில்லை. எந்த மனிதனும் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, சரீரம். 2வது, ஆவி தன்னை
தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும், கவனித்து பாருங்கள், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும். எனவேதான் அந்த திரும்ப அந்த வார்த்தை சொல்வது நினை. ரெண்டு காரியங்கள், ஒன்று சரீரம், இன்னொன்று ஆவி. திரும்ப படிக்கிறேன். மண்ணானது நான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. எனவே அன்பு தேவ பிள்ளையே, நிலையற்ற வாழ்க்கை நிலையானது அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும். அப்படியானால் ஆவி எங்கு போகிறது? தேவனிடத்திற்கு போகிறது. எனவேதான் திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறது, நினை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஏன் நினைக்க வேண்டும்? நீயும் நானும் மண்ணான மனிதர்கள், காலையிலே தோன்றி மாலையில வாடி போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிற மனிதர்கள். இந்த நிலையற்ற வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், நினை. எதுக்கு தெரியுமா? தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னே. இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, ஏன் நினைக்க வேண்டும்? நீங்களும் நானும் தேவனுடைய படைப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். யூ ஆர் a God's creation. எனவே தேவன் சொல்கிறார், நினை. கொலேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 கொலேசியர் 1:16 இப்படி சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய கர்த்தத்துவங்களானாலும் சிங்காசனங்களானாலும் அங்கே சொல்லப்பட்ட துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானது பிள்ளையே, தேவன் உன்னை உருவாக்கி இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்கள். திரும்ப வாசிக்கிறேன். காணப்படுகிறவைகள் காணக்கூடாதவைகள் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. You are a God's creative. நீங்கள் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய அந்த வல்லமையும் அந்த கிருபையும் உங்களுக்கு, you are God's power in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதாவது அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும். அப்படியானால் அன்பால் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் தேவனுடைய சரியா இருக்கிறோம். இவ்வாறு God's potential, அவருக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீ ஆண்டவரை நினைவு கூறுவாயாக. You are created by God. இரண்டாவது, நீங்களும் நானும் மீட்புக்கென்று ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய முதல் குறிப்பு, God's creative power is in you. இரண்டாவது, God's redemptive power, அவருடைய மீட்கும் வல்லமையை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 4 அதிகாரம் 19 இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 4:19 அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்படியானால் நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்குள்ளே தேவன் ஒரு மீட்பின் வல்லமை வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, நீங்களும் நானும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். 3 காரியங்களை திரையிலே பாருங்கள். நம்பர் 1, God's creative power is in you. அவருடைய உருவாக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, the redemptive power, அவருடைய மீட்பின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவது, the possessive power, தேவன் உங்களை கொண்டு அன்பானவர்களே ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் அசைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 15 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஏன் நினைக்க வேண்டும்? இவர்தான் உங்களுடைய பரிசுத்தர், இவர்தான் கர்த்தர், இவரே உன் சிருஷ்டிகர், இவரே உங்கள் ராஜா. ஏன் நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் 6 காரியங்கள் சொன்னேன். நம்பர் 1, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. இரண்டாவது, அன்பாலே அவர் கொடுத்திருக்கிற ஆத்துமா அவருக்கு சொந்தமானது. மூன்றாவது, இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பும். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், நினை. காரணம் என்னவென்றால், அவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய வல்லமை உங்களுக்கு கொண்டிருக்கிறது, அவருடைய திறமைகள் உங்களுக்கு கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் சொன்னேன், God's creative power is in you. இரண்டாவது,
God's redemptive power is in you. மீட்கும் வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை, தேசங்களை, பரந்த இந்தியாவை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். God's creative power is in you. இரண்டாவது, God's redemptive power, அவருடைய மீட்கும் வல்லமையை அநேகரை, ஜாதிகளை, ஜனங்களை, இருளில் வாழும் மாந்தர்களை அவர் பக்கம் கொண்டு வருகிற ஒரு மீட்பின் வல்லமையை கர்த்தர் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, சொல்லுகிறேன், God's possessive power, அவருடைய மகத்துவங்களின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் படித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஏசாயா 43:15 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னை சிருஷ்டித்தவர் அவர்தான், உன்னை உருவாக்கிய அவர்தான், உனக்கு ராஜா அவர்தான். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, don't go as you like. உன்னுடைய மன விருப்பத்துபடி, கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆண்டவர் உன்னை உருவாக்கினவர், உன் ஆண்டவர் உன்னை படைத்தவர் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக. திரும்ப சொல்லுகிறது, நானே உன் ராஜா. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தபடியாக ஏன் நினைக்க வேண்டும், அடுத்தபடி எப்போது நினைக்க வேண்டும். எப்போ வேணா நினைக்கலாம் என்று அல்ல. நினைக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். கல்லறைக்கு போகும்போது அல்ல, அந்த வார்த்தை கடியுங்கள். வாலிப நாட்களிலே என்னுடைய முதல் குறிப்பு, அதாவது ஏன் நினைக்க வேண்டும் என்றால், உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். எனவே remember your God. எப்பொழுது அவர் எப்பொழுது நினைக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இளமை பிராயத்திலே. 3 கால் சொல்கிறேன். நம்பர் 1, அதாவது அந்த வாலிபத்திலே செயல்படும் நேரம், சிந்திக்கும் நேரம். அநேகரை அந்த வாலிபம் என்பது அழகு, இளமை, கவர்ச்சி, அறிவு, திறமை, சாதுரண்யம். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாலிப பிராயத்திலே அநேகரை ஆண்டவருக்கு நீ சொந்தப்படுத்த முடியும். இரண்டாவது குறிப்பு, there is a innocence. வாலிபம் என்பது பொதுவாகவே பல நிலைகளில் உள்ளதுதான். ஆனா தேவன் சொல்கிறார், அந்த வாலிப பிராயத்துல, அதாவது நிறைய காரியங்களை உங்களை கவர்ந்து கொள்ளலாம். 3 காரியம் சொல்றார், there are so many interest in the life. வாலிபத்துல அதில் நாட்டம், இதில் நாட்டம், இதில் நாட்டம். ஆனா தேவன் சொல்கிறார், இதில் நாட்டமாயிருந்தாலும் என்மேல் நாட்டமாயிரு நினை. That means take more interest, more impression, more அதாவது more impact. வாலிப காலத்துல அதாவது அது அலைபாயும் ஒரு மனம், டிஸ்ட்ராக்டட், உன்னை பல நேரங்களிலே திசை திருப்பும். எனவே தேவன் சொல்கிறார், 3 காரியங்கள் சொல்கிறார். நம்பர் 1, ஏன் நினைக்க வேண்டும்? அழிந்து போகிற உலகம், நீயும் நானும் அன்பார்களே, நீங்கள் தேவனுடைய படைப்பு, தேவனுடைய மகுடம். ஒரு நாள் வரும் இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தேவனத்திற்கு போக வேண்டும். எனவே அந்த நாளுக்கு முன்பாக remember your God. எப்போது நினைக்க வேண்டும்? எப்போது வேண்டுமானாலும் அல்ல, வாலிப காலத்திலே. ஏனென்றால் அது ஒரு முக்கியமான பருவம். அரசியல்வாதிகளுக்கும் இளைஞர்கள் தேவை, எல்லாருக்கும் இளைஞர்கள் தேவை. எங்கு பார்த்தால் இந்த சூரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார். இல்லை, உன்னை படைத்தவர், ஒரு சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன் ராஜா, உன் மீட்பர் உன்னை அழைக்கிறார். எனவேதான் நாளிலே வேறு சொல்கிறது, அவரை நினைவு கூறுங்கள். என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பருவம் தான் இந்த வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் என்பது முக்கியமான ஒரு பருவம். அந்த இளமை பருவத்துல ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு என்று பயனுள்ள ஒரு பாத்திரம், ஆண்டவருக்கு என்று ஒரு பயனுள்ள உபயோகமான பாத்திரமாய் உன்னை மாற்ற ஒப்புக்கொடு. என்னுடைய இரண்டாவது குறிப்பு 119 சங்கீதம் 9 இங்கே தாவீது தன்னுடைய இளமை பருவத்தை குறித்து பேசுகிறார். 119 சங்கீதம் 9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே. அப்படியானால் அன்புதே பிள்ளையே, ஒரு வாலிபன் அதாவது சத்தியம்தான் ஒரு வாலிபனை பாதுகாக்கும். படிக்கிற கேளுங்கள், உமது வசனத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவான். இந்த வசிக்கிற இந்த நூற்றாண்டுகள் சீரழியும் ஒரு உலகம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எதிலும் பாவம், எங்கும் பாவம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல
உன்னை பாதுகாத்துக் கொள்வது சத்தியம் மட்டும்தான். வசனம் தான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். எனவேதான் உடைய வசனத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறான். துக்கமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் வசனத்தை நேசிப்பதில்லை, வசனத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பதில்லை. உலகம், உறவு, கவர்ச்சி, இந்த ஊடகங்கள், இந்த விளையாட்டுத்துறை, இது இருக்கிற நாட்டம் வசனத்துறை இன்றைக்கு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வசனம்தான் உன்னை பாதுகாக்கும். சீரழியும் இந்த உலகம், ஆனால் சீரழிந்த உலகத்துல உன்னை பாதுகாப்பது கர்த்தருடைய வார்த்தை. இது சொல்லப்பட்டிருக்கிறது, இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இட் கிளென்ஸ் யுவர் வேஸ், உன் பாதைகளை சுத்தமாக்கும். அது மட்டுமல்ல, உன்னை இன்னொரு பரிணாமத்திற்கு உன்னை கொண்டு போகும். இதை சொல்லுகிற தாவீது அன்பானவர்களே, ஒரு இளைஞனாய் இருந்துதான் இந்த அனுபவத்திற்கு வந்தான். ஒரு மேய்ப்பனாய், ஒரு இளைஞனாய், ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். அவன் சொல்லுகிற வார்த்தை, உடைய வசனம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த வசனத்தை படிக்கிறேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே. அன்புடைய பிள்ளையே, இந்த உலகத்துல டு லிவ் எ பியூர் லைஃப், எ நோபல் லைஃப், பரிசுத்தமான, உண்மையான, மேலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் சத்தியம் மட்டுமே உன்னை பாதுகாக்கும். இந்த அறிவு சித்தாந்தங்கள் நிறைய சொல்றாங்க, நீ அதை செய், இதை செய், இதை செய். இல்லை, எதை செய்தாலும் உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நவீன உலகத்துல சொல்றாங்க, யோகா செய், தியானம் பண்ணு, இதை தியானம் பண்ணு, நல்லது. ஆனால் ஒரு யோகா உங்களை பரிசுத்தமாக்காது, தத்துவங்கள் பரிசுத்தமாக்காது, சித்தாந்தங்கள் பரிசுத்தமாக்காது, பல வழிபாடு முறைகள் பரிசுத்தமாக்காது. ஆண்டவர் இயேசு மட்டுமே உங்களை பரிசுத்தமாக்குவார். அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையே உன்னை பரிசுத்தமாக்கும். அவருடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அந்த வார்த்தையை படி, அந்த வார்த்தையை பேசு, அந்த வார்த்தையை சொல். Read the word, live on the word, lean on the word. முதலாவது, வார்த்தையை படியுங்கள், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், வார்த்தையிலே வாழுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியம், இந்த வாலிபம் என்பது full of problems, பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. எங்கு பார்த்தால் வாலிபத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், கைகளின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உலக கவர்ச்சி, நிறைய எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அதாவது வாழ்க்கையின் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு வசனம் மாத்திரம்தான். ஏனென்றால் we are living in a sinful life, ஒரு பாவமான உலகத்துல வாழ்கிறோம். ரோமர் 3:23 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்படின்னா we are living in a sinful world. அப்படி இந்த பாவமான உலகத்துல அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பாவமான உலகத்துல வாழ வேண்டுமானால் முதல் குறிப்பு the presence of sin. அந்த பாவம் இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கிறது. நாட் ஒன்லி அது வாட்டி வதைக்கிறது மட்டும் இல்ல, மனிதர்கள் அதிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 8:34 இப்படி சொல்லுகிறது, சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். எனவேதான் பக்தன் சொன்னான், உடைய வசனம்தான் சுத்தமாக்கும். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய விளைவு 119 சங்கீதம் 9 அது சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, வசனத்தை ஆரம்பத்தில் சொன்னேன், கேளுங்கள். Read the word, learn the word, live on the word, lean on the word. அந்த வசனத்தையே சார்ந்து கொள்ளுங்கள். அப்படி சார்ந்து கொள்ளும் போது அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ முன்னோக்கி செல்லுவாய். வசனம் என்ன செய்யும் என்பதை திரையில் கூட பாருங்கள். நம்பர் 1, it gives salvation, மீட்பை தருகிறது. It gives satisfaction, திருப்தியை தருகிறது. It gives sanctification, உங்களை பரிசுத்தமாக்குகிறது. It make you to fit to service, அவருடைய ஊழியத்திற்கு உங்களை தகுதியாக்குறது. 4 காரியங்களை திரையிலே பாருங்கள். நம்பர் 1, salvation, உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது, மீட்பை உண்டு பண்ணுகிறது, ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது, வாழ்வை உண்டு பண்ணுகிறது, வளத்தை உண்டு பண்ணுகிறது, செழிப்பை உண்டு பண்ணுகிறது. வசனம், வசனத்தின்படி வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்ளும் போது it gives salvation. Number 2, it gives sanctification. வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இதை செய், இதை செய்யாதே. 3வது,
வசனம் உங்களை திருப்திப்படுத்துகிறது. திருப்தி இல்லாத உலகத்திலே உங்களை திருப்திப்படுத்துகிற ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. கடைசியாக இட் மேக்ஸ் யூ டு ஃபிட் டு சர்வீஸ். தேவனுடைய ஊழியத்திற்கு உங்களை பங்குதாரராய் மாற்றுகிறது. நீங்க ஏன் ஊழியம் செய்ய முடியல? பாவம், அசுத்தம், அந்தகாரம் அது இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஊழியம் செய்ய முடியாது. முதல் குறிப்பு வாலிபத்தில நினை. இரண்டாவது குறிப்பு அந்த வாலிபத்தில உன்னை பாதுகாத்துக் கொள்வது, உன்னை பரிசுத்தமாக்குவது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது ஒன்றை சொல்லும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. திரும்ப படிக்கிறேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆங்கிலத்துல இட்ஸ் குட் ஃபார் a man to bear the yoke in his youth. அப்படியானால் இளம் பிராயத்துல அதிகமான போராட்டங்கள், அதிகமான பாடுகள், அதிகமான பிரச்சனைகள், அதிகமான வாழ்க்கையில ட்ரையல்ஸ் அண்ட் டியர்ஸ், நிறைய பாடுகள் உண்டு. அந்த இளம் பிராயத்துல என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது ஆண்டவனோடு கூட இருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேனே, அவர் ரிடம்டிவ் பவர், கிரியேட்டிவ் பவர் உனக்குள் இருக்கிறது. உருவாக்கும் வல்லமை, அவருடைய மீட்பின் வல்லமை, அவருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கு. எனவே அவர் சொல்லுகிறார், அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை விரும்புகிறாய் என்பதுதான் கேள்வி. வாட் யூ டிசைர், எதை விரும்புகிறாய்? திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை உதங்கள் இருக்கலாம், பாடு இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த நுகத்தை அவர் மாற்ற வல்லவர், பாடுகளை மாற்ற வல்லவர், எதிர்மறையான சம்பவங்களை மாற்ற வல்லவர். அவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நேரங்களிலே கவனிங்க. 2 காலம் சொல்லுகிறேன், யுவர் டிசைர், உடைய விருப்பம் என்ன? அவரையும் விருப்பம். இரண்டாவது, அது அந்த வாலிப காலத்துல God wants discipline in your life. உன் வாழ்க்கையை ஒரு சீராக்க விரும்புகிறார். முதல் சொல்ல டிசைர், உன் விருப்பம் என்ன? இரண்டாவது, டு மேக் யூ a discipline, உன்னை ஒழுங்குள்ளவனாய் சீர்பொருந்துவாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் இந்த சொல்வது, அதாவது எல்லாவற்றிலையுமே சப்மிஷன், சஃபரிங், உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுப்படுத்த. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, இல்லாம உண்டு. நம்பர் ஒன் சொல்லப்பட்டது your desire. இரண்டாவது a life of desire. எப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்புறீங்க? இரண்டாவது a life of discipline, உன்னை ஒரு ஒழுங்குள்ளவனாய், ஒழுக்கமுள்ளவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மூன்றாவதாக, உன் வாழ்க்கையை God wants to design your life, உன் வாழ்க்கையை வரையறுக்க விரும்புகிறார். அவர் சொல்லப்பட்ட வார்த்தை 3:31. He has given a promise, ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் வாலிபர்களுக்கு. அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். There's a promise of God, there's a purpose of God. தேவன் சொல்றார், என்றென்றைக்கும். 33ஆம் வசனம். 33ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை 33, வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை உனக்கு வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் சிறைப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க. சிறையில் பாருங்கள், the promise of God in his life, the purpose of God. உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, முதல் குறிப்பு சொன்னேன், remember in your youth, உன் வாலிபத்திலே அவரை நினை. இரண்டாவது, அந்த வாலிபத்திலே உன்னை பாதுகாப்பது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது, வாலிப காலத்திலே பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, விரக்தி உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, சபலங்கள் உண்டு. தேவன் சொல்லுகிறார், அன்பானது பிள்ளையே, there's a promise of God in your life, there's a purpose of God in your life. அந்த வாலிப காலத்துல ஏன் இவை அனுப்புவார் சொன்னார்? to make you a disciple, உன்னை சீஷனாக்க மாற்ற, ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை உனக்கு தரதான். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளை, வாட் இஸ் யுவர் டிசைர்? உன் விருப்பம் என்ன? பணம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே வேண்டாம். உன் விருப்பம் அவரா இருக்கட்டும், உடைய வாஞ்சை அவரா இருக்கட்டும், உடைய எண்ணங்கள் அவரா இருக்கட்டும். பக்தன் பாடியது போல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உமதாகணும்,
அவருடைய எண்ணங்களாய், அவருடைய சிந்தையாய், அவருடைய எல்லாமே அவருடையதா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆரம்பத்துல சொன்னேன், a man of service, a man of satisfaction, a man of sanctification. உன்னை அப்படியே கர்த்தர் மாற்றுவாராக. திரும்ப திரும்ப தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமலை சொல்லுகிறது, வாலிப பிராயத்திலே நினை, ரிமெம்பர், தீய நாட்கள் வருவதற்கு முன்னே, அதாவது உன் பாதைகள் பலன் அற்று போவதற்கு முன்னே, ரிமெம்பர் யுவர் யூத், ரிமெம்பர் காட் இன் யுவர் யூத். அதுக்கு மருந்து வழி வசனம் தான். சொல்கிறார், இளம் பிராயத்திலே பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, ஆனாலும் இதனுடைய வாக்கு தத்தம் உண்டு. The promise of God, the presence of God. எனவே இந்த வாலிப காலத்துல ஆண்டவரை அன்பு கூறுங்கள், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்கள். ஆரம்பத்தில் சொன்ன போல அதாவது சாங்டிபிகேஷன் ஆஃப் லைஃப், இரண்டாவது சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் லைஃப், மூன்றாவது சால்வேஷன் ஆஃப் லைஃப், மூன்றாவது சர்வீஸ் ஆஃப் லைஃப். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, வாலிப பிராயத்துல நீ நினை என்று சொன்னீரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் உங்களுடைய பக்கமாய் திரும்பணும். A man of service, a man of satisfaction, a man of sanctification, a man of salvation. ஆம் தகப்பனே, இந்த பாடுகளையும் இந்த போராட்டங்களையும் சந்திக்க கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. என்றென்றை கைவிட மாட்டார். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களையும் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். சிறைந்து போகிற உலகம் இதில் நோக்கி பார்க்க, மேல் அன்பு கூற, இன்னமோடு கிட்டி சேர தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக. இந்தியாவிற்கு வாலிபர்கள் தேவை. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. அரசியலுக்கு பின்னாக, நடிகருக்கு பின்னாக, ஊடகத்திற்கு பின்னாக, விளையாட்டுத்துறைக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்க வாலிபர்களை செல்வின் பக்கமாய் திருப்பும். உடைய வசனம் தான் அவளை பாதுகாக்கணும். அல்லவரை அந்த நுகத்தடி இருந்தால் விடுதலையாக்கி மேலான நாமத்தை அவளிலே மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானது பிள்ளைகளே, வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே அவர் நினை, பாடுகள் உண்டு, ஆனாலும் அவர் என்னென்ன உன்னை கைவிட மாட்டார். இந்த வசனம் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். உனக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.